வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி ரம்ஜான் பண்டிகை. ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்வெஸ்டார் அனைவருக்கும் எப்பொழுதுமே ஒரு டவுட் இருக்கும். இந்த டைமில் ஷேர் வாங்கலாமா இல்லையா, வாங்கினா குறைஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லையே. இந்த ஏப்ரல் 2 அன்னைக்கு ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு. இது சப்போஸ் அது வந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் திருப்பியும் விலையெல்லாம் குறையுமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அதனாலேயே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு கூட ஒரு சஜஷன் இருக்குது. நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் வர மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணோம் அப்படின்னா மேபி இந்த டைம்லேருந்து கூட நம்ம விடுபட்டு வரலாம் அந்த கவலையிலேருந்து அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேருந்து ஒரு பெரிய கேபிட்டல் அப்ரிசியேஷன்லாம் நமக்கு கிடைக்காது. அண்ட் அப்படி வந்துச்சுன்னா நல்லது தான், அது ஒரு போனஸ் மாதிரி எடுத்துக்கணும். ஆனால் ஒரு ரெகுலராக ஒரு டிவிடெண்ட் மாதிரியோ இல்லாட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரியோ நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அது நத்திங் பட்டுங்க ரீட் அப்படின்ட்டு. அண்டு இதை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கோம், த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறத. இது ஆக்சுவலாக எந்த டைமில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேர் மார்க்கெட்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம் பாருங்கள், அந்த டைமில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சில ரீட்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 7% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்குது. அப்போ 7%னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேருந்து கிடைக்கிற மாதிரி நமக்கு ரிட்டர்ன் இருக்குது. ஏன் இந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணக்கூடாது? அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ கூட இப்போ சூஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிட்டர்ன் ரெகுலர் பேசிஸில் கிடச்சிட்டே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 85-90% ஒரு டேக்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் பேமெண்ட் பண்ண வேண்டி வரும், மித்த போர்ஷனுக்கெலாம் பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த எம்பசி ரீட் எடுத்துக்கோங்களேன், த பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரீட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி இதோட மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 366 ருபீஸ் தான் கோட் ஆகிட்டுருக்கு. அண்டு இதோட த நெட் அசெட் வேல்யூ, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஸ் பர் த செபி மேண்டேட்டு படி பார்த்திங்கன்னா 6 months ஒரு தடவை இவங்க இந்த ரீட் த மேனேஜர்ஸ் அவங்க ஒரு வேல்யூவேஷன் பண்ணணும் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸுக்கெல்லாம், அப்புறமேல அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்ரி குவார்ட்டர் பண்ணுறதுங்கிறத இஸ் டூ ஃபார் ஃபெச்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் எவ்ரிடே ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை எவ்ரிடே குறையாது. ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமேல் தான் அதோட ரியல் வேல்யூ என்னன்னு தெரியும். அதனால் செபி மேண்டேட் படி 6 monthsக்கு ஒரு தடவை எடுத்தாகணும். இன்றைக்கி இந்த எம்பசி ரீட்டோட நெட் அசெட் வேல்யூ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 415 ருபீஸ் அது மாதிரி இருக்குது. அண்டு அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 0.88% தான் கோட்டாகுது இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூவில் கம்பேர் பண்ணிங்கன்னா. அப்போ குறைஞ்சி இருக்கிற டைமில் ஏன் அதை வாங்கக்கூடாது அப்படின்ட்டு, அதுவும் நல்ல ரிட்டர்ன் தானே கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறது. இது வாங்கணுன்னா அப்போ அதோட ஃபினான்ஷியல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரிசல்ட்ஸ்லாம் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம். தென் நீங்கள் பாஸ் பண்ணி அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ரீட்டுக்கு என்ன அப்படின்னா, நம்ம அஸ் இன்வெஸ்டர் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு தான் பார்ப்போம். இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனுங்கிறது உங்களுக்கு லக்கு கிடைச்சா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது டூரிங் எஸ்பெஷலி அந்த புல் ரன் அப்போ நீங்கள் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம். பட் அதர்வைஸ் ரெகுலராக ஒரு பே அவுட் இருக்கும் ஒன்ஸ் இன் 3 months. இந்த தடவை 5 rupees 90 paise கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் எவ்வளோ சொல்லலாம்னா 7% ரிட்டர்ன் சொல்லலாம் ஓவர் அ இயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இஸ் அ ரீசனபிளி குட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இந்த தெரியும் சோஃபார் இந்த வருஷம் மட்டும் இவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 17 ருபீஸ் வரைக்கும் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வெரி வெரி குட் ரிட்டர்ன் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபினான்ஷியல்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃபினான்ஷியல்ஸ் பார்த்திங்கன்னா எதை எதில் பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி அவாலுவேட் பண்ணிவிட்டு நம்ம வாங்கலாம். ஃபஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது பார்த்திங்கன்னா தி நெட் ஆப்ரேட்டிங் இன்கம்.
இவங்கள என்ன ரெண்ட்டு இவங்க ரிசீவ் பண்ணுறாங்களோ அதை வந்து மைனஸ் தி த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அண்ட் வாட்டர் டேக்ஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம். இதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். இது எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து இவங்க 9% வரைக்கும் க்ரோ ஆகியிருக்காங்க, விச் இஸ் ரியலி குட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய க்ரோஸ் அசெட் வேல்யூ. இவங்களுடைய டோட்டல் ப்ராப்பர்ட்டி, இவங்களுடைய க்ரோத் அசெட் வேல்யூ என்ன, நெட் அசெட் வேல்யூ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நெட் அசெட் வேல்யூவில் பர் யூனிட்டுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அண்டு இது வந்து ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஷேரை வாங்கலாமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ இந்த இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறமேலே இந்த 2 லெவலாக இருக்கும். இந்த ரீட் மாதிரி வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஒரு எஸ்பிவி இருக்கும். இப்போ சப்போஸ் பெங்களூரில் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா இதுவும் இன்கமும் ஃபஸ்ட்டு வந்து அந்த லெவலில் தான் வரும். தட் இஸ் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அட் எஸ்பிவி லெவல் அப்படின்ட்டு. செபியோட மேண்டேட் பண்ணி என்ன அப்படின்னா 90% ஆஃப் தி மணி வந்து ரிசீவ்டு வந்து மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் அ டிவிடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆஃப்டர் மீட்டிங் ஆல் த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மேண்டேட்டை வந்து அவங்க வந்து கேரி அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் 80% ஆஃப் த கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸில் தான் இந்த ரீட் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்ன்ட்டு இன்னொரு மேண்டேட்டும் இருக்குது. ஸோ எனி இன்கம் வந்து இந்த ரீட்லேருந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தென் வந்து அது எங்கேருந்து வருது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அட் அ ரீட் லெவல் அப்படின்னு. ஏன்னா அந்த ரீட்டு தான் இது ஆக்சுவலாக லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும் நார்மலி. ஸோ அவுட் ஆஃப் தட் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும்ல பாரோட் மணி அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் 90% வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ இவங்க வந்து ரெகுலராக இன்ஃபேக்ட் அதுக்கு மேலேயே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம அப்புறம் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கை நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எந்த லொக்கேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இவங்க பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் இருக்காங்க ப்ரிடாமினண்ட்டாக, அண்டு நெக்ஸ்ட்டு பூனே, மும்பை, நொய்டா அண்ட் சென்னை, சம் போர்ஷன் ஆஃப் இட் இன் சென்னை. ஆனால் 70% ஆஃப் த அவங்களுடைய ஆப்ரேஷன் வந்து பெங்களூரில் தான் இருக்குது. அவங்களுடைய கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியர்லி 43% ஆஃப் தர் கஸ்டமர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி, அதுவும் ஃபார்ச்சூன் 500 இருக்கிற கம்பெனிஸ் தான். அப்போ பெங்களூர் அப்படின்னா நம்ம சொல்லலாம், ஈஸியாக சொல்லலாம் இவங்க வந்து நிறைய ஜிசிசி கம்பெனிஸ்க்கும் லீஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜிசிசினா என்னென்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஏன்னா அதுவும் கேட்சப் ஆகிட்டுருக்கு, அதுவும் வந்து நிறைய ரெவென்யூ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் இது வந்து ஒரு க்ரோத் சென்டர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். அதனால தான் இந்த எம்பசியோட ஆக்குபன்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த ஜிசிசி கம்பெனிஸ் தான் இருக்குது இப்போதைக்கு, அதை பார்க்கலாம். பட் இவங்க வந்து மேஜராக யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கமர்ஷியல் லீசிங் தான் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. பட் அது மட்டும் இல்லை, இவங்க வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், தட் இஸ் இவங்களோட வந்து ஹோட்டல்ஸ் கூட இருக்குது. இதை தவிர ஈவன் 100 மெகாவாட் சோலார் பிளான்ட் கூட வச்சுருக்காங்க. இவங்களுடைய பில்டிங்க்கு வேணுங்கிற பவர் ரெக்குவயர்மெண்ட் அத்தனையுமே இவங்களோட ஓன் சோர்ஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நார்மலி கமர்ஷியல் சென்டருக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எங்கே பார்த்தீங்கனாலும் அது வந்து தமிழ்நாடாக இருந்தாலும் இல்லாட்டா கர்நாடகாவாக இருந்தாலும் இல்லாட்டா மகாராஷ்டிரா நொய்டாவாக இருந்தாலும். அதனால் இதில் ஒரு பெனிஃபிட்டுக்கு இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணோன்னு 100 மெகாவாட் சோலார் பிளான்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஏன்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் அத்தனையும் லீஸ் அவுட் பண்ணுறாங்க. அப்போ லீஸ் அவுட் பண்ணுறாங்கன்னா அதில் வந்து எவ்வளோ நாள் லீஸில் இருக்குது, அந்த எக்ஸ்பைரி டேட் என்ன அதுங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை ஆவரேஜ் பண்ணி அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8.2 வரைக்கும் இருக்குது, விச் இஸ் அ குட் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம.
நார்மலி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நிறைய வந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை வச்சு தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்போ வந்து இதோட க்ரோஸ் வேல்யூ அசெட்டோட எப்படி கம்பேர் பண்ணி பார்க்கணும், அது கம்பேர் பண்ணி பார்த்தா தான் அப்போ தெரியும் அவங்களுடைய ரியல் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படி பார்க்கும்போது 32% ஆஃப் த க்ரோஸ் வேல்யூ அசெட் வந்து இவங்க லோனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது கூட ரீசனபிள் அமௌண்ட் தான். அப் டு 70% வந்து பர்மிட்டட். இவங்களோட டோட்டல் ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 51 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த கம்ப்ளீட்டட் அபவுட் 80% கம்ப்ளீட்டட், பேலன்ஸ் 20% வந்து கமிஷன் பண்ணுவாங்க வெரி ஷார்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் நிறைய குட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து எப்போ வந்து இதுலேருந்து ஒரு ரெகுலர் இன்கம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்பெனியை கன்சிடர் பண்ணலாம். அண்டு பட் ஆனால் கேபிட்டல் அப்ரிசியேஷனுங்கிறது வந்து நம்ம சர்டனாக எதையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து ஒரு பிஜி இன்வெர்ட் எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 ப்ராஜெக்ட் பண்ணுறது தான் வச்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்டே க்ரோ ஆகவே இல்லை. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் நிறையா வரணும், அந்த டவர்ஸ் நிறையா வந்தால் தான் அவங்க மொரோவர் இன்றைக்கி பிட்டிங் பண்ணணும். வேறு அவங்க பிட்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு அதை அக்வயர் பண்ணணும். இன்றைக்கி வந்து எல்லாமே காம்படிட்டிவ் பிட்டிங்கில் போயிடுச்சு. அண்டு ஏர்லியர் டேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலேட்டட் டாரிஃப்க்கு கீழே தான் வருவாங்க. வேறு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இவங்கள சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் டவரை கொடுத்துருவாங்க. ஏன்னா அது நிறைய பிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் சிச்சுவேஷன் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுது. அப்படி இருக்கிற டைமில் வந்து இவங்க காம்படிட்டிவ் பிட்டிங்கில் தான் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி சக்சீட் பண்ணுங்கிறப்ப நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பட் ஆனால் இஃப் யூ டேக் இந்த இந்தியா ரீட் அப்படி அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஈவன் சோலார் அந்த மாதிரி டிவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்களுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அது பிஜி இன்வெர்ட் மாதிரி ஒரே இடத்துல ஸ்டக்கப் ஆகி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. பட்டு அதே ஃபேட்டை வந்து இந்த மாதிரி எம்பசிக்கு வருமானு கேட்டிங்கன்னா வராதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களோட நெட் அசெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஈச் இயர். அதனால் அந்த பாசிபிலிட்டி வந்து அதே ஃபேட் வந்து இவங்களுக்கு வராது. ஆனால் இவங்களுடைய ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 7% தான் இருக்குது. ஸோ அதை பிடிச்சிருந்தா அது யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு வித் தட் அப்படின்னா இந்த மாதிரி இதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். எஸ்பெஷலி எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர் மார்க்கெட்டில் தான் அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுதான் பேசிக் மெட்ரிக் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு எவாலுவேட் பண்ணுறதுக்கு. அண்டு ஐ திங்க் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேராமீட்டர்ஸ்லாம் இவங்க எக்ஸல் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக அந்த கமர்ஷியல் சென்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு நிறைய இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் எவ்ரி சிட்டி வந்து ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரீட் கான்செப்ட் வந்து கேட்சப் ஆக தான் செய்யும். மோர் அண்ட் மோர் ரீட் ப்ராப்பர்ட்டிஸ் வரதான் செய்யும். நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கூட ஒரு ஓனர் ஆகலாம் ஒரு ப்ராப்பர்ட்டியில். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் எப்பொழுதுமே நல்லது. நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, அதனால் நான் ரெக்கமெண்டும் பண்ண முடியாது. இது வந்து வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸுக்காக தான் போடப்பட்ட வீடியோ. இது வரைக்கும் உங்கள் டைம் வந்து எனக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.